பாப்பா எதுக்கு வந்துக்கிறீங்க பாப்பா இங்க? நாங்கள் விஜயை பார்க்க வந்திருக்கோம். விஜயை பார்க்க வந்திருக்கீங்களா? விஜய்னா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு விஜய்னா ரொம்ப உயிர். எதனால விஜய்னா ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா விஜயும் எங்கள் அப்பாவும் ஒரே மாதிரியே இருப்பாங்க. அதான் ரொம்ப பிடிக்குமா? வேற என்ன பிடிச்சிருக்கு விஜய் கிட்ட? எங்கேருந்து வரீங்க? திருப்பூர்லேருந்து வரோம். திருப்பூர்லேருந்து விஜயை பார்க்க வரீங்களா? விஜய் அங்கிளுக்கு என்ன சொல்ல போறீங்க? வாழ்த்துக்கள். விஜய் தளபதி பார்க்குறக்கு. தளபதி பார்க்குறது? ஆமாம் ஆமாங்க. மாநாட்டுக்கா? ஆமாங்க. என்ன காரணம்? இது வரைக்கும் நீங்கள் நடிகராக அவர் ஏற்றுட்டு இருக்கீங்க, இப்போ அரசியல் தலைவராக ஏற்றுக்கிட்டு காரணம் ஒரு மாற்றம் வர்றதுக்கு தான். மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். இவனே 5 மாதம் பையனே வந்துட்டு இருக்கான்லங்க, கண்டிப்பாக மாற்றம் வருங்க. அவருக்கே தாங்க, கண்டிப்பாங்க. அவினாசிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவினாசி திருப்பூர். நல்ல தலைவராக வரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். நான் இவ்வளோ நாள் இருந்த மாதிரி இல்லாம புதுசா ஏதாவது செய்யணும். ஒரு மாற்றம் வரணும். மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? ஆமா, கண்டிப்பா கொடுப்பாருன்னு நம்பிக்கைனாலதான் நாங்க இங்க வந்திருக்கிறீங்க. எங்க அவங்க அவ்வளவு சம்பாதிக்கிற அவ்வளவு விட்டுட்டு நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும்ட்டு வராரு இல்லையா? அது ஒரு கெத்து தானே. வந்துருக்கிறாருன்னா ஏதாவது நல்லது செய்வாரு, அது ஒரு கெத்து தானே. நம்மளுக்கு நல்லது செய்யணும்ட்டு வராரு இல்ல. தர்மபுரி பாலக்கோட்லன்னு வருங்க, மல்லாபுரம். மாற்றம் உருவாகும். இந்த கட்சி வந்தா நம்மள எல்லாம் மேலும் மேலும் உயர்த்துவாங்கன்னு நாங்க நம்புறோங்க. அவங்க இதையே விட்டுட்டு வராங்கன்னா ஒரு ராஜா மாதிரி வாழ்றாங்க. அந்த இதையே விட்டுட்டு இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு நம்மளுக்காக வந்து செய்யணும்ட்டு வராரு இல்லையா? அதனால அவங்க மாற்றம் கொண்டு வருவாங்கன்னு நம்புறோங்க நாங்க. விஜயனா மாசு, விஜயனா கெத்து. மாநாட்டுக்காக தளபதி பார்க்க வந்திருக்கோம். நடிகரா நல்லது செஞ்சிருக்காருல, அதனால அரசியல்வாதியா நல்லதை செய்வாருன்ற நம்பிக்கையில வந்திருக்கோம். கண்டிப்பா சினிமாலேயே நிறைய தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டை விட்டு மற்ற ஸ்டேட்டுக்கும் செஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா பண்ணுவாரு. கண்டிப்பா வரும். அடுத்த சிஎம் கண்டிப்பா அவருதான். அவருக்கு என்ன சொல்ல வர்றதுன்னா, என்ன சொல்கிறது, அவருக்கு எதுவுமே சொல்ல தேவையில்ல. அவரோட பெரிய ஜீனியஸ்லாம் யாருமே இல்லை. அதை விட என்ன சொல்ல முடியும்? அவர் ஜீனியஸாக இருக்கவும் தான் இப்போ இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். அவருக்கு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அவர் இப்படியே மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யட்டும். நாங்கள் சிவகாசியிலேருந்து வரோம். ஒரு மாற்றம் கிடைக்கணும்னு நினச்சி வந்திருக்கோம். கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. 100க்கு 100 விஜய் வந்து நல்லது செய்வார் அப்படின்னு நம்பிக்கையோடு வந்திருக்கோம். இளைய சமுதாயத்துக்கும் வழிவிடணும். நம்பிக்கை 100க்கு 100 இருக்கு. கண்டிப்பா செய்வார், நம்புறோம். மக்களுக்கு வந்து அவர் வந்து நல்லது செய்வார். ஏத்துக்கிறதுனால நாங்களும் ஏத்துக்கிறோம். மக்கள் படிப்புக்குள்ள இருந்து இப்ப 250 கோடி சம்பளம் வாங்குறவரு இப்ப தூக்கம் போச்சு. கட்சிக்கு வந்துட்டாலே தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாமே போச்சு. அவருக்கு தெரிஞ்சுதானே வந்திருக்காரு. அப்ப இதே பெரிய விஷயம் இல்லையா? மக்களுக்காண்டி வந்துட்டாருல்ல. அவர் நினைச்சா ஜாலியா இருக்கலாம்ல. வேண்டாம், நம்ம மக்களுக்கு நல்லது செய்வோம்னு வந்திருக்காரு. அதுக்காண்டி நாங்க அங்க சிவகாசியில இருந்து வந்திருக்கோம். இல்ல சொல்ற அளவுக்கு இல்ல, தொடரணும். எம்ஜிஆர் மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அவரு மாநாட்டை நாங்க இது வரைக்கும் பார்த்தது வாழ்க்கையில இத்தனை ஒரு மாநாடு போனதும் கிடையாது. டிவில பார்த்துருக்கோம், ஆனா இப்படி ஒரு மாநாடு எங்கேயுமே நாங்க பார்த்தது கிடையாது. இது ஆமா, இது ஒரு திருப்பு முனை, தமிழ்நாட்டுக்கு ஒரு திருப்பு முனை. பிள்ளைகளாம் விஜய் ரசிகர் தான், வர முடியல. அதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம், பேரண்ட்ஸ் வந்திருக்கோம். நான் திருவாண்டத்துலேருந்து வரேன்ப்பா. விஜய் படம் 200 நாள் காதலுக்கு மரியாதை, அந்த படம் திருவனந்தபுரத்தில் நல்லா ஓடிச்சு 200 நாள். அப்போ எங்கள் சித்தி சீரியலில் நடிக்கிறாங்க. அவங்க முன்னாடி விஜய் எடுத்த ஃபோட்டோ இது. தமிழகத்துக்கு நல்லா ஒரு முன்னேற்றத்துக்காக இவர் வரணும். புரட்சி தலைவருக்கு அடுத்தபடி இவர் தலைவர் ஆகணும்னு என்னோடய விருப்பம். என் பேரனும் எங்கள் வீட்டில் 2 மகன்களும் எல்லை பாதுகாப்பு மகனு வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. அவர் டிக் பண்ணிட்டார். விஜயே டிக் பண்ணிட்டாரு. அவனை இந்த இது வச்சிருக்க, இந்த பாருங்க, வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம்.
சார் நான் விஜய் சாரை பார்க்கறதுக்கு வந்து இந்த முடிந்தாடி ஒரு வேண்டுதல் லெவல் வச்சிருக்கேன். அவர் கூட படம் நடிக்கணும் தானே, நிறைய சாக்லேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நல்லா முடிஞ்ச அளவு கொடுக்க. வசதி உள்ளவருக்கு அவரை பார்க்கறதுக்கு முடியாது, பின்ன என்ன போல வேலைக்கு எப்படி. எனக்கு அவர் கூட படம் நடிக்கிறது ஆசை. நான் கேரளாவில் பெரிய பெரிய படத்தில் சின்ன சின்ன வேஷம் பண்ணியிருக்கேன். எனக்கு அவர்கிட்ட பார்க்கணும்னு ஆசை இருக்குது, அதுக்காக வந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, எனக்கு அவர் கூட சினிமா நடிக்க இஷ்டம், அது ஏற்றுக்குவேன். ரொம்ப நன்றி.